பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரவணன் கிட்ட அஞ்சலி பேசுறாங்க. சரவணா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. தூக்கம் கூட வரமாட்டேங்குது. எனக்கு நினைப்பு முழுக்கவே இத பத்தியே யோசனை போயிட்டு இருக்குன்றாங்க. என்னாச்சு அஞ்சலி, என்ன பிரச்சனை? எல்லாமே சுமூகமா தானே போகுதுன்றாங்க. என்ன சரவணா இப்படி சொல்ற? என்ன சுமூகமா போகுது? நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்ல இருக்கவங்க ஒத்துப்பாங்களா இல்லையா? மயிலோட கேஸ் ஏறிங் வருது. அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த வச்சு கேஸ தள்ளி போடுவாங்களா? உனக்கும் மயிலுக்கும் விவாகரத்து கிடைக்குமா இல்லையா? இத பத்தி மட்டும்தான் என்னுடைய நினைப்பு இருக்குன்றாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு விவாகரத்து நடந்தாலும் கண்டிப்பா உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அஞ்சலி, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எத்தனை வருஷம் கழிச்சு விவாகரத்து நடந்தாலும் உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஏற்கனவே ஒரு லைஃப நான் தொலைச்சிட்டேன். திரும்பவும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா என்னால தாங்க முடியாது. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அஞ்சலி. இதை கேட்டதும் சரவணன், அஞ்சலி, எப்பனாலும் எப்பவுமே உன்னை நான் கைவிட மாட்டேன். முன்ன மாதிரி அப்பா பேச்சு எல்லாம் கூட கேட்க மாட்டேன். நான் அப்பா கிட்ட இன்னைக்கே போயிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த வீட்டுல சொல்ல போறேன்றாங்க. சரவணா, உன்னுடைய வீட்டுல இருக்கவங்களுக்கு மயிலு பிரெக்னெண்டா இருக்கிற விஷயமே இப்பதான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ளவே நீ எதுக்காக இந்த விஷயத்த பத்தி சொல்ற? ஏன்னா நீ பயப்படுற இல்ல, உன்னுடைய பயத்தை கிளாரிஃபை பண்ணணும் இல்ல அஞ்சலி. அதுக்காக தான் நான் விஷயத்த சொல்லலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். என் முடிவு சரின்னு எனக்கு தோணுது. என் அப்பா என்னுடைய முடிவுக்கு கண்டிப்பா துணையா இருப்பாருன்னு சொல்றாங்க. அது வேணும்னா மயிலு கர்ப்பத்துக்கு முன்னாடி இது பின்னாடி சரவணா. அவங்க மயிலு கூட சேர்ந்து உன்னை வாழ சொல்லிதான் சொல்லுவாங்க. நீ கண்டிப்பா உன் அப்பாவோட பேச்சதான் கேட்ப. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொல்றாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ வேணும்னா போனை அப்படியே வச்சுக்கோ. நான் அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா என்ன சொல்றாருன்றத நீ கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு சரவணன் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு தயங்கிட்டே வராங்க. உடனே அந்த இடத்துக்கு கோமதி என்னடா விஷயம்? ஆமா, இப்பவும் அந்த பொண்ணு கூட பேசிட்டு தான் இருக்கியா? நான் அந்த பொண்ணு கூட உன்னை பேச வேண்டாம்னு சொன்னதே நீ பேசுனியா இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரவணன் அமைதியாவே இருக்காங்க. நீ வேற அமைதி இரு. அவன் ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்ல வந்திருக்கான். அது சொல்றதுக்கு விட எப்ப பாரு உன்னை திட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் சரவணா சொல்லுன்றாங்க. அப்பா அது சொல்லிட்டு பயந்துகிட்டும் தயங்கிட்டே இருக்காங்க. அஞ்சலியோட விஷயமா நீ என்கிட்ட பேசணுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாப்பா, அதை பத்தி தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லுடா, அஞ்சலியோட விஷயம் பத்தி என்ன பேசணும்? இல்லப்பா, அஞ்சலிய நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு சரவணன் அவனுடைய விருப்பத்தை சொல்றாங்க. இதை கேட்டு கோமதியும் ஷாக் ஆகுறாங்க, பாண்டியனும் ஷாக் ஆகுறாங்க. ராஜி என்ன மாமா, இப்படி ஒரு முடிவு உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. மயிலக்கா வீட்டை விட்டு போய் 3-4 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்கள மறந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணை வர வைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் கோபமாவும் பேசுறாங்க. ஏப்பா ராஜி, இது என்னுடைய முடிவு. என் வாழ்க்கை என் விருப்பப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது என் அப்பா கிட்ட நான் கேக்குறேன். அப்பா என்ன பதில் சொல்லுவாரோ சொல்ல மாட்டாரோ, இது எனக்கும் என் அப்பாவுக்கும் இருக்கிற விஷயம். இதுல நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு ராஜியே சொல்றாங்க. உடனே கோமதி, அது எப்படிடா தலையிடாத போடுவாங்க? நீ தப்பு பண்றேன்னா 4 பேர் புத்தி சொல்லதான் செய்வாங்க. புத்தி சொல்ற மாதிரி நீ ஏன்டா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோமதி கேக்குறாங்க. உடனே பாண்டியன் கோமதி, இது அவ என்கிட்ட கேட்டானா அதுக்கு பதில் நான் அவங்கிட்ட சொல்லிக்கிறேன். நீ வேலையை பாருன்னு சொல்றாங்க. எப்படிங்க? இப்ப வரைக்குமே மயில் இந்த வீட்டுலதான் இருக்கான்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அவ வீட்டை விட்டு போனதை என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல. இவன் எப்படிங்க இப்படி எல்லாம் மனசு மாறனா? இவன் இப்படி இருக்கவே மாட்டானே, இல்லை இத்தனை நாளா நடிச்சுட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு கோமதி பேச, அம்மா, இத்தனை நாளா நல்ல புள்ளியா இருந்தா, உங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தா நல்ல புள்ள. என் விருப்பத்துக்கு மாறா ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா நான் கெட்டவன் ஆயிடுவேனாம்மா, சொல்லுங்க. அப்ப மயிலு என்ன தப்பு பண்ணாலும் குழந்தை வந்துட்டா அந்த விஷயத்த மறந்துட்டா அவ கூட நான் சந்தோஷமா வாழணுமா? சொல்லுங்க, இதுதான் உங்க விருப்பமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க சரவணன். இத கேட்ட பாண்டியன் இங்க பாரு சரவணா, இதுதான் உங்க முடிவா? ஆமாப்பா, என்ன ஆனாலும் நான் இனி அஞ்சலியை கைவிட மாட்டேன். அஞ்சலி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறேன். அதுக்காக என் குழந்தை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அஞ்சலி கூட என் லைஃப் சந்தோஷமாவும் அமைச்சுப்பேன். குழந்தைய நாங்க அஞ்சலி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா பார்த்துப்போம். மயிலு கிட்ட எல்லாம் குழந்தைய விட முடியாதுன்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. இத கேட்ட பாண்டியனுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க.
பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.